இன்சூரன்ஸ் பணத்திற்காக 37 பவுன் நகை தொலைந்து விட்டதாக நாடக ஆடிய சென்னை தம்பதி. சென்னை சைதாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ருக்குமணி மற்றும் மகாலிங்கம் என்ற தம்பதியினர் 37 பவுன் நகை காணவில்லை என கூறி விழுப்புரம் ரயில்வே போலீசில் புகார் அளித்தனர். இவர்கள் திருவாரூரில் இருந்து நேற்று இரவு மண்ணை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணம் செய்து இன்று அதிகாலை 2:30 மணியளவில் விழுப்புரம் ரயில் நிலையத்தை வந்தடைந்ததும் பையில் வைத்திருந்த நகை காணவில்லை என விழுப்புரம் ரயில்வே போலீசிடம் புகார் தெரிவித்தனர். புகாரில் சந்தேகமுற்ற ரயில்வே போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது ருக்குமணி மற்றும் மகாலிங்கம் உடைமைகளை சோதனை நடத்தினர். அதில் 17 பவுன் தங்க நகைகள் மற்றும் 30,87,800 ரூபாய் பணம் இருந்ததைக் கண்ட போலீசார் அவற்றை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்த விசாரணையில் இன்சூரன்ஸ் தொகையை பெறும் நோக்கில் நகை திருட்டு நாடகம் ஆடியது தெரியவந்தது. மேலும் கடந்த அக்டோபர் 21ஆம் தேதி இவர்கள் சென்னை ஜாய் ஆலுகாஸ் நகை கடையில் 200 கிராம் நகைகள் வாங்கியதும் அதனை இன்சூரன்ஸ் செய்து வைத்திருப்பதும் தெரியவந்தது. மேலும் இவர்கள் சில மாதங்களுக்கு முன்பு விஜயவாடாவில் இன்சூரன்ஸ் மோசடியில் ஈடுபட்டிருந்ததும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. போலீசார் விசாரணையில் சென்னை தம்பதியினர் உண்மையை ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இன்சூரன்ஸ் பணத்திற்காக நகை காணாமல் போனதாக நாடகமாடிய இந்த சம்பவம் விழுப்புரம் ரயில் நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.